ஏழாம் அதிகாரம் கர்மயோகம். பக்தன் என்று சொல்லிடுவோனும் செயலில் பக்தியை காட்டிட வேண்டும். உயிரில்லாத உடம்பது போனது செயலில் காட்டா பக்தியுமாகும். பக்தி உயரும் செயலில் காட்ட உறுதியாகும் அன்புடன் கூட்ட. நல்ல செயல்களை செய்திடவே பக்தியை தந்தான் இறைவனுமே. அவனுக்கு உகந்து நாம் நடந்து அவன் பணியினையும் செய்திடுவோம். அளித்தேன் உனக்கு நான் அருளே, சேவை பிறர்க்கு செய்திடவே. நாம் செய்யும் பணிகள் எல்லாம் நாதன் அளித்த ஈவுகளே. இறைவன் அருளும் இல்லாமல் நன்மை செய்திட முடிந்திடுமா? கிருபை அதிகம் பெற்றவனும் செயலில் அதையும் காட்டிட வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பவனும் அனைத்திலும் உண்மையாயிருந்திடுவான். நாட்டமுடன் இரு நன்மை செய்ய ஆர்வமுடன் செய்யன் பணியை. எனது பக்தன் எப்போதும் சிறந்து நிற்பான் நற்செயலில். கனிதரா மரமோ வெட்டப்படும், செயலற்ற பக்தியும் அழிந்துவிடும். கிளையை கழிப்பார் செடி செழிக்க, உன்னை கண்டிப்பேன் செயல் சிறக்க. முறிந்த கிளையும் காய்வது போல் பக்தி அன்றி செயல் மறையும். என்னில் நிலைப்பவன் செயல்படுவான், என்னை மறுப்பவன் அழிந்திடுவான். என் பலன் கொண்டு நன்மை செய்ய என்னால் முடியும் என்றில்லாமல் என்னை ஆட்கொண்ட என் தலைவன் தன் பலன் கொண்டு செயல்படவே. இறையருள் தேவை சேவை செய்ய, இறைவனை தந்தான் நலம் புரிய. தேகபலத்தை நம்பிடாமல் தேவனை சார்ந்து பணி செய்வே. சேவை செய்யும் எண்ணம் கூட தேவனை தந்தான் என் மனதில். ஆட்கொண்ட இறைவனும் என் மூலம் அவன் பலன் கொண்டு செய்கின்றான். என் பங்காய் நானும் செய்வதெல்லாம் இணங்கினேன் இறைவன் செயல்படவே. எல்லா செயல்களும் செய்திடவே எனக்கும் அருளினான் தன் கிருபை. எனக்கு பலன் தரும் அவன் மூலம் எல்லாம் செய்ய பலன் பெறுவே. என் அருள் ஒன்றே போதும், எப்போதும் உன்னில் கிருபை நிறைந்திடவே. அருள் என்னில் முழுமையாயிருக்க என் குறை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். இறைவன் அருளை நானும் பெற்றதால் அவனுடன் பணி செய்யும் நலம் பெற்றேன். சிந்தை எண்ணம் எல்லாம் மீறி உன் சித்தம் ஒன்றையே நான் செய்ய
உள்மனதினிலே வல்லமை தந்திடு, அருளை எனக்கு நிறைவாய் அளித்திடு, அதனை அறிந்திடும் ஞானமும் தந்து சேவை செய்திட அருளை தந்திடு. சேவை அனைத்தையும் முடித்த பின்னே என் கடன் பணி செய்து இருப்பதொன்றே என்பதை உணர்ந்து என் அருளாலே எல்லாம் செய்தாய் என்பதை கூறு. மனிதர் மெச்ச விருப்பம் கொள்ளாமல் இறைவனுக்கென்று எல்லாம் செய்வாய். சொல்லால் செயலால் செய்வது எல்லாம் ஆண்டவன் பெயரால் அனுதினம் செய்வாய். எதை உண்டாலும் எதை உடுத்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே. முழுதும் இறைவன் அடிமை என்று முழு மனதுடன் நீ சேவை செய்திடு. பலனை தருவது அவனென்று அறிந்தே ஊக்கமுடன் பல சேவைகள் செய்திடு. எத்தனை சிறிதே ஆகினும் சேவை பலனும் அதற்கு என்னிடம் உண்டு. எளியவர் என்று எவரையும் இகழாமல் சேவை செய் அனைவர்க்கும் பணிவுடனே. எனதடியான் என உன்னை நீ எண்ணினால் இத்தகைய எண்ணம் நிச்சயம் வேண்டும். பசியாயிருந்தேன் உணவும் அளித்தாய், தாகமாயிருந்தேன் நன்னீர் தந்தாய், அநாதையாயிருந்தேன் அன்புடன் ஏற்றாய், ஆதரவிழந்தேன் அனைத்துமே காத்தாய். ஆடை இழந்தேன் உடையை அளித்தாய், நோய் கொண்ட போது மருந்தும் தந்தாய். அடக்கப்பட்டேன் குரலும் கொடுத்தாய், அநியாயம் கண்டே துணிந்தே எதிர்த்தாய். இத்தனை சேவை உனக்கும் செய்ய என்று பெற்றோம் உயர் புண்ணியமே. இந்த நிலையில் என்றுமே உன்னை ஐயனே நாங்களும் கண்டதே இல்லை. மக்கள் சேவையே மகேசன் சேவை, மறந்து விடாதே இதை நீ என்றும். பரனுக்களிக்கும் பொருட்கள் எதுவும் பாமரரை என்றும் சென்றடையாது. எளியோர் கழிக்கும் சேவைகள் அனைத்தும் இறைவன் சேவையே இவ்வுலகினிலே. தேவை நிறைந்த மாந்தர் தேடி நீங்கள் செய்திடும் சேவையெல்லாம் தெய்வத்திற்கு செய்யும் சேவை என்று தெளிவாய் உணர்த்தினேன் நானும் இன்று. ஒரு குவளை நீர் கொடுக்க ஒரு வாய்ப்பே கிடைத்தாலும் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுமே வீணில்லை என்பேனே. ஒரு துளி கண்ணீர் துடைக்க ஒரு முறைதான் முயன்றாலும் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுமே வீணில்லை என்பேனே. ஒரு மனிதன் துயரத்திலே சற்றேனும் பங்கெடுத்தால் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுமே வீணில்லை என்பேனே. துயருற்ற இதயத்தை துயர் நீக்கி சீர் செய்தால் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுமே வீணில்லை என்பேனே. வந்த வண்ணம் போகின்ற நிலையில்லா வாழ்க்கையிலே சேவை செய்ய சந்தர்ப்பம் சற்றேனும் பெற்றுவிட்டால் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையுமே வீணில்லை என்பேனே. பரமனுக்கே சேவை செய்யும் பாக்கியமாக அதை எண்ணி பக்தியுடன் சேவை செய்வேன், பரமன் புகழும் ஓங்கிடவே. மண்ணுயிர் காக்க தன்னுயிர் அளித்த
தெய்வம் அவன் போல் சேவை செய்வோம். நம் சுகம் வெறுத்து பிறர் நலமெண்ணி நாளும் அவன் போல் சேவை செய்வோம். இறைவனின் அடியார் என்பதை உணர்ந்து என்றும் அவன் போல் சேவை செய்வோம். சேவை நித்தம் செய்வதின் மூலம் இறையடியாராய் வாழ்ந்திடுவோம். 7ஆம் அதிகாரமான கர்மயோகம் இத்துடன் நிறைவுற்றது.